ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் மாநபி வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்னும் இந்த தொடரில் சுமார் 19 தினங்களாக நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மக்கா வாழ்க்கையை முழுமையாக ஓரளவு பேசி முடித்து இப்போது மதீனத்து பிரவேசத்தை பற்றியும் நேற்றைய தினம் கூறி முடித்தோம். அடுத்து வரும் 10 நாட்களில் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஹிஜ்ரி ஆண்டும் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகளை அநேகமாய் முழு வரலாறாக பேசுவதற்கு சாத்தியமில்லை என்றாலும் பெருமானார் வரலாற்றின் முக்கியமான நாட்கள். அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியும், மதீனாவினுடைய 10 வருஷங்களில்தான் பிரம்மாண்டமான நிகழ்வுகளெல்லாம், பயங்கரமான நிகழ்ச்சிகளெல்லாம், முக்கியமான போர்களெல்லாம், அதிமுக்கியமான ஒப்பந்தங்களெல்லாம் எல்லாமே நடைபெற்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஷரியத் சட்டங்கள் எல்லாம் மக்காவிலே இருக்கிற போது சட்டங்கள் அருளப்படவில்லை. மதீனாவிலே தான் ஷரியத்தினுடைய சட்டங்கள் எல்லாம் வந்தது. எனவே முக்கியமான நாட்கள் என்று நாம் பேச துவங்கினால் நீண்ட நெடுங்காலம் பேச வேண்டும். ஒவ்வொரு ஹிஜ்ரி ஆண்டிலும் நடைபெற்ற நிகழ்வுகளை ஒரு வரலாற்று பார்வையில் சுருக்கமாய் நாம் பார்க்க முயற்சிப்போம். அல்லாஹ் அருள் புரிவானாக. அன்பானவர்களே, இது ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு. மதீனா போன இந்த முதல் வருஷத்தில் முதலில் நடந்த வேலை மஸ்ஜிதுன் நபவியினுடைய கட்டுமான பணி. பேராசை கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பள்ளிவாசல் கட்டி அதிலே தொழ வேண்டும். மக்காவிலே வாய்க்கப்படவில்லை, சாத்தியமே இல்லை. 13 வருஷ காலம் இங்கும் அங்குமாய் தொழுது கொண்டிருந்த நிலைகள் மாறி ஒரு தனிப்பட்ட இஸ்லாமிய அடையாளத்தோடு பள்ளிவாசலில் தொழக்கூடிய இஸ்லாமிய சின்னங்களை வெளிப்படுத்தக்கூடிய விதமாய் ஒரு பள்ளி அமையவன் அல்லாஹ் வரையறுத்து கொடுத்த கோட்டுக்குள் அந்த இடத்தில் இலவசமாய் அந்த இடத்தை தர முன்வந்தவர்களிடம் அன்போடு மறுத்துவிட்டு விலை கொடுத்து வாங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் கட்டுகிறார்கள். அன்பானவர்களே, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், வாழ்க்கையிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிடப் பணியில் நேராக கல் தூக்கி ஈடுபட்டது, மண் சுமந்து ஈடுபட்டது 3 பள்ளிவாசல் தான். ஒன்று கஅபத்துல்லா, இன்னொன்று மஸ்ஜித் குபா, 3வது இந்த மஸ்ஜிதுன் நபவி. நபவியினுடைய கட்டுமான பணியில் நேரடியாக பங்கேற்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் நினைப்பது போல் பிரம்மாண்ட பள்ளிவாசல் எல்லாம் அல்ல. இடுப்பு அளவுக்கு கருங்கல், மீதி எல்லாம் திறந்துதான் இருக்கும். கீழே மணல், மேலே பேரித்தம்பழ மட்டைகளால் வேயப்பட்ட கூரை, நடுவில் அந்த கூரை நிற்பதற்கு ஈத்த மரத்தினுடைய தண்டுகள். எப்படி நாம தென்னை மரம் பனை மர தண்டுகளை வைக்கிறோமோ அது போல தண்டுகள், அவ்வளவுதான். நம்ம பாணியில சொல்லணும்னா ஒரு குடிசை பள்ளிவாசல் தான் மஸ்ஜிதுன் நபவி. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். அல்லாஹுடைய வீடு ஒன்று ஒரு ஓலை குடிசையில் மதீனாவில் தயாராகிவிட்டது. ஆம், அதுதான் இஸ்லாமிய மர்கஸ், அதுதான் இஸ்லாத்தின் சேருவோருக்கான சிறப்பு வகுப்பு எடுக்கும் இடம், அதுதான் பஞ்சாயத்துகள் நடக்கும் இடம், அதுதான் தஅவா என்கிற அழைப்பு பணி நடக்க இடம், அதுதான் வெளியூர் வாசிகள் எல்லாம் வந்து ரசூலுல்லாவை சந்திக்கிற இடம், அதுதான் மக்களை எல்லாம் இஸ்லாமிய சகோதரத்துவ பிணைப்போடு பிணைக்கிற இடம், அதுதான் இவர்களின் பிரச்சனைகளை எல்லாம் பேசி தீர்த்து கொள்ளுகிற இடம். பள்ளிவாசல் ஒரு பன்முக பங்களிப்போடு மதீனாவிலே நிறுவப்பட்டது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே நுழைந்த முதல் ஆண்டு.
நிறைய பேர் இஸ்லாத்திலே சேர துவங்கினார்கள். அதிமுக்கியமாய் சொல்ல வேண்டுமென்றால், யகூதிகளின் வேதங்களை எல்லாம் கற்றறிந்த பெரிய பண்டிதராக அன்றைக்கு அறியப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்கள் உனக்கு தெரியுமா என்று ஏதோ ஒரு மரத்திலே ஏறி பழம் பறித்துக் கொண்டிருந்தவருக்கு மரத்தின் உச்சியில் சொல்லப்பட்ட போது அங்கிருந்தே இறங்கி ஓடி வந்து ரசூலுல்லாஹுவை சந்தித்தவர்கள். அவர்கள் இஸ்லாத்திலே சேர்ந்தது என்பது மிகப்பெரிய மாற்றத்தை அகில கிதாபுகள் என்கிற வேதக்காரர்களிடம் ஏற்படுத்தியது. ஏன்னா இவங்கெல்லாம் ரசூலுல்லாவை பற்றியும் இவர்கள் வேதத்துல இருந்துச்சு தெரியும். அங்க அடையாளங்கள் வரை கூறப்பட்டிருந்தது தெரியும். அதையெல்லாம் தெரிந்து வைத்திருந்தவர்கள் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. ஏதோ போகிற வருகிற நபர்களில் ஒருவர் 10ஓடு 1 11ங்கிற ஒரு இஸ்லாத்துல சேர்ந்திருந்தா அது பெரிய செய்தி அல்ல. ஆனால் அந்த வேதத்தை முழுசா கற்றறிஞ்ச பண்டிதர், யகூதிகளின் பிரபல மார்க்க அறிஞர் சேர்ந்த செய்தி மதீனாவிலே பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும். வேதம் கொடுக்கப்பட்ட இவர்கள் ரசூலுல்லாவை தங்களின் மக்களை அறிவதைப் போல அவர்கள் ரசூலுல்லாவை அறிந்து வைத்திருந்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்துல்லாஹ் இப்னு சலாம் இந்த முதல் வருஷத்தில் முஸ்லிமானார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் இப்போது நிறைய சவால்கள் காத்திருந்தது. ஒன்று என்ன தெரியுமா? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய குடும்பம் எல்லாம் மக்காவிலே இருக்கிறது. இன்னும் யாரும் வரல. ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. கதீஜா அம்மா வஃபாத்திற்கு பிறகு அந்த நோன்புக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணவங்க சௌதா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களில் மூத்த மனைவி, வயதானவர்கள். சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அங்க இருக்கிறாங்க. பெற்றெடுத்த மக்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். குறிப்பாக 4 பெண் மக்களும் அங்கே இருக்கிறார்கள். அவங்களை எல்லாம் இங்க கூட்டிட்டு வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டிட்டு வர்றதுக்கு 2 பேரை அனுப்புனாங்க. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய சேவகர், உங்களுக்கு தெரியும், தாயிஃபிலே நாயகத்தோடு அடிபட்டவர். 2வது அபூ ராஃபிஅ ரலியல்லாஹு அன்ஹு, நல்ல குதிரை வீரர். இந்த 2 பேரையும் நம்பி 4 பெண் மக்களையும் சௌதா அம்மையாரையும் அழைத்து வருமாறு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறார்கள். அவர்கள் போய் மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு கூட்டி வந்தார்கள். வழியில் தாக்கப்பட்ட மூத்த மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மட்டும் வரவில்லை. மீதி எல்லாரும் வந்து விட்டார்கள். பின்னாட்களில் இன்ஷா அல்லாஹ் வரலாற்றிலே வரும். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவும் வந்து சேர்ந்து விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பமும் மதீனா வந்து விட்டது. ஒரு சந்தோஷமான வாழ்க்கை மதீனாவில். திரும்பின பக்கமெல்லாம் முஸ்லிம்கள், திரும்பின பக்கமெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும். 5 வகத்திலையும் பள்ளிவாசல்ல முஸ்லிம்கள் சந்திப்பு. எங்க பார்த்தாலும் திலாவத்துடைய சத்தம், குர்ஆன் ஓதுகிற சத்தம். இப்படி ஒரு சூழல், மாஹவுல் என்று சொல்லுகிறோமே, இந்த சூழலைத்தான் விரும்பினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோ அங்கே ஒரு குழந்தையை கொண்டு வந்து தருகிறார்கள். இப்போதுதான் குழந்தை பிறந்தது. யாருக்கு? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த தம்பதிக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உண்மை சீடர் என்று அறியப்பட்டவர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய மனைவி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. பாக்கியம் பொருந்திய இந்த தம்பதிகளுக்கு பிறந்த முதல் குழந்தை. ஊரே தக்பீர் சொல்லுது இந்த குழந்தை பிறந்ததுக்கு. ஏன் அப்படி குழந்தை பிறந்து சொல்லணும்? என்னன்னா, மதீனாவுல வந்து நுழைஞ்சதுல இருந்து யாருக்குமே குழந்தை தங்க மாட்டேங்குது. ஒண்ணு கர்ப்பம் ஆகிறது இல்ல, ஆனாலும் களைஞ்சு போயிருது, குழந்தையே பிறக்காது. யகூதிகள் இதை வச்சு ஒரு விஷமத்தனமான செய்தியை பரப்பி விட்டான். என்னன்னா, இவங்களுக்கு எந்த குழந்தையும் இனிமேல் பிறக்காது, வம்ச வழி விளங்காது, இதோட முடிஞ்சது, இறைவனுடைய சாபம், இப்படி என்னென்னமோ இதுல வந்து முஸ்லிம்கள்ட்டையும் இந்த வார்த்தைகள் கேள்விப்பட்டு ஒரு மனசுக்குள்ள கவலை. வம்ச விருத்தி இல்லைன்னா, காலு சஹரத்தினல் யஹூது, யகூதிகள் நமக்கு சூனியம் செய்து விட்டார்கள், எனவே எந்த குழந்தையும் பிறக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தப்பதான் முதலாக ஹிஜ்ரத் செய்த தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறந்து, அந்த ஆண் குழந்தையை கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மடியில வைக்கிறார்கள். ஏராளமான தக்பீர் சத்தம், எல்லாத்துக்கும் சந்தோஷம். போய் ஜுபைரை எல்லாம் கட்டி பிடிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு
அஸ்மா அம்மாவுடைய தகப்பனார் இல்லையா, அவங்க தானே குழந்தைக்கு நானா, குழந்தைக்கு நன்னா வேணுமில்ல, பாட்டனார். போய் அவரை எல்லாம் கட்டி பிடிச்சி அல்லாஹு அக்பர்னு வாழ்த்து சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையின் வாயிலே தஹ்னீக் என்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முபாரக்கான எச்சியை வைத்து அப்துல்லா என்று பெயர் வைத்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். ஹிஜ்ரத்து போனதுக்கு பின்னாடி நடைபெற்ற முதலாம் ஆண்டினுடைய முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று, ஒரு குழந்தை முஸ்லிம்களிடம் அந்த குடும்பத்திலே துளிர்த்தது என்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனதற்கு பிறகு பிறந்த குழந்தையில முஹாஜிர்கள், அதாவது ஹிஜ்ரத்து பண்ணி போனவங்களுக்கு பிறந்த குழந்தை இது. இன்னொரு குழந்தை அந்த பக்கம் பிறக்குது, அது அன்சாரிகள்ல உள்ளவங்களுக்கு பிறந்தது. அதாவது மதீனா வாசிகளுக்கு ரசூலுல்லாஹ் போன பிறகு பிறந்த முதல் குழந்தை. அதனால அதெல்லாம் ரெக்கார்ட்ல வந்துருது. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க தான் அன்சாரிகள்ல பிறந்த முதல் குழந்தை. அந்த குழந்தை ரசூலுல்லாஹ் ஊருக்குள்ள இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எந்த அன்சாரி குழந்தைக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சது இல்ல. நேரா தூக்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மடியில வச்சுட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மடியில வைக்கப்பட்ட குழந்தை. இந்த தாய் கொண்டு வந்து வச்சாங்க. அநேகமா ஒரு பிரபலமான சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி தான் இந்த அம்மா. குழந்தை பிறந்த உடனே கொண்டு வந்து மடியில வச்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைக்கும் பெயர் வைத்து, அந்த குழந்தைக்கு தங்களுடைய பரக்கத்தை கொடுத்துவிட்டு, பி அன்னஹு யஈஷு ஹமீதன் வ யுக்தலு ஷஹீதன் வ யத்ஹுலுல் ஜன்னah. அதாவது உண்மையை உரக்கச் சொல்லுகிற போது வருங்காலத்தை பற்றி செய்தி கூட இவ்வளவு துல்லியமா சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த குழந்தை புகழுக்குரிய குழந்தையாய் வாழும். இந்த குழந்தை எதிரிகளால் கொல்லப்பட்டு ஷஹீதாகும். இந்த குழந்தை மறுமையிலே சொர்க்கம் போகும். இந்த 3 சென்டென்ஸ் மடியில குழந்தைய வச்சுட்டு சொன்ன வார்த்தை. யஈஷு ஹமீதா வ யுக்தலு ஷஹீதா வ யத்ஹுலுல் ஜன்னah. புகழுக்குரிய வாழ்க்கை வாழும். அதேபடிதான் வாழ்ந்தாங்க. எதிரிகளால் கொல்லப்படும். அதே மாதிரி தான் கொல்லப்பட்டாங்க. சுவனத்திற்கு இன்ஷா அல்லாஹ் போவார்கள். இப்ப என்னன்னா, ஒரு குழந்தை பிறந்து அதை அப்போதுதான் கழுவி கொண்டு வந்து இந்த புனித மடியில வைத்திருக்கிறார்கள். அது கபருக்கு போகிற வரை உள்ள ஹிஸ்டரிய சுருக்கமா சொல்றாங்க இல்லையா? அல்லாஹுவின் தூதரின் நபித்துவ நாவிலிருந்து மட்டும்தான் இதை சொல்ல முடியும். அன்பானவர்களே, ஹிஜ்ரி முதலாம் ஆண்டினுடைய நிகழ்ச்சிகள்ல முக்கியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபால போய் தங்கினதா சொன்னோம்ல ஒரு பெரியவர் வீட்ல. குல்சூம் அப்படின்னு பேரு. அவரு வஃபாத் ஆகிவிட்டார். இளவயது சஹாபியா, மதீனா வர்றதுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ்வ போய் மக்காவுல மினாவுல வச்சு சந்திச்சு, இஸ்லாம் ஆயிட்டு எங்க ஊருக்கு வாங்கன்னு கூப்பிட்டு வந்தார்ல அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 சஹாபிகள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். மதீனாவை சோகத்திலே உலுக்கிய முதலாம் ஆண்டின் வரலாறுகளில் அது முதல் வரலாறு. ஏன்னா ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் மவுத் இவங்க தான். அன்பானவர்களே, இந்த முதலாம் ஆண்டில் நடைபெற்ற நிகழ்வுகளில் மிக முக்கியமான நிகழ்வு, அதான் என்கிற பாங்கு சட்ட ரீதியாய் ஷரியத்தாக்கப்படுகிறது. கவனிங்க, இதுக்கு முன்னாடி பாங்கு இல்லை. முதலாக மதீனா போனதற்கு பிறகு இந்த முதல் வருஷத்துல உட்கார்ந்து மஷ்வரா பண்ணாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கணும். வீடுகள்லாம் அங்கங்க வர ஆரம்பிச்சிருச்சு. தூரமா இருக்கு. என்ன செய்யலாம்? இப்ப ஆளுக்காள் ஒவ்வொன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு நெருப்பு மூட்டி தொழுகை நேரத்துல வைக்கலாம். வெளிச்சத்தை பார்த்து வந்துரட்டும். இல்ல ஒரு சங்கு ஊதுற மாதிரி ஊதுவோம், எல்லாரும் வந்துரட்டும். யகூதிகள்லாம் செய்யற மாதிரி. ஆலயத்துல மணி அடிக்கிற மாதிரி பெருசா மணி அடிச்சு சத்தம் எழுப்புவோம், எல்லாரும் வந்துரட்டும். அப்போ தீ மூட்டலாம், சங்கு ஊதலாம், மணி அடிக்கலாம், என்னென்னமோ நிறைய பேசப்பட்டது. எந்த முடிவும் எட்டப்படாமலேயே ஒரு சில பேர் சொன்னாங்க, ஒருத்தர் போய் ஒவ்வொரு வீடா ஒரு ஆளை போட்டுருவோம். அந்த ஒருத்தர் போய் ஒவ்வொரு வீட்டையா தட்டி தொழுகைக்கு நேரமாச்சுன்னு சொல்லிட்டு வரட்டும். இப்படின்னு எல்லாம் பேசினாங்க. எல்லா மஷூராக்களுக்கு பின்னால முடிவு எட்டப்படாமல் அவரவர்கள் கலைந்து சென்று விட்டார்கள். அன்றைக்கு இரவு அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபி, அவருடைய கனவுல 2 மலக்குகள் தோன்றுகிறார்கள். பக்கத்துல வர்றாங்க. முழு பாங்கையும் சொல்லுகிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அங்கிருந்து தொடங்கி லா இலாஹ இல்லல்லாஹ் வரைக்கும் சொல்லி முடிக்கப்பட்டு விட்டது பாங்கு. சரி, காலையில ஃபஜ்ருக்கு அவர் வந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட நேரா வந்து, நான் இப்படி கனவு கண்டேன், மலக்குகள் இப்படி வந்தார்கள்,
யாரோ 2 பேர் வந்தார்கள். இப்படி பாங்கு சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க அத சொல்லி காட்டுனாங்க. அப்படியே சொல்லி காட்டினாங்க. அத விசாரிச்சுட்டு இருக்கிறப்பவே ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள வந்தவங்க இத பூராத்தையும் கேட்டாங்க. கேட்டுட்டு எனது கனவிலும் நான் இதையே பார்த்தேன். பொதுவாக ஷரியத் சட்டங்கள் நிறைய சட்டம் இறங்குகிற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அதோடு அல்லாஹ் ஒரு தொடர்பை வைத்திருந்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனே முடிவு பண்ணாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்படி ஒரு பாங்கு அழைப்பு கொடுக்கப்படுவதைத்தான் அல்லாஹ் ஷரியத்தாக சொல்லுகிறான். உங்களுக்கு சப்தம் பத்தாது. பிலால கூப்பிடுங்க. இந்த வார்த்தையெல்லாம் பிலால்கிட்ட சொல்லுங்க. பிலால் அந்தா சௌத்தன் இன்னஹு அந்தா சௌ அவர் உயர்ந்த சப்தம் உள்ளவர், அவர் சொல்லட்டும். பாங்கினுடைய கனவிலே கண்ட இந்த வார்த்தைகள் பிலாலுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உயரமான இடத்துல ஏறி நின்று அவர்கள் பாங்கு சொல்ல துவங்கினார்கள். மதீனா முழுக்க கேட்கும் அல்ல, மதீனாவுக்கு அவுட் சைட்ல இருந்து யாராவது வந்துட்டு இருந்தா கூட கேட்கும். அல்லாஹு அக்பர் சத்தம். ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொன்னார்கள். இந்த முதல்ல பாங்க கனவுல பார்த்தவர் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பிஹி. அவரின் வரலாறும் பின்னாலே வரும். ரசூலுல்லாஹ் போன உடனே கண்ணு குருடாகி போகணும்னு அல்லாஹ்ட்ட துஆ கேட்டு குருடானவர் என்று வரலாறு இருக்கிறது. அன்பானவர்களே, பாங்கு ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டில் அல்லாஹ் இந்த மண்ணிற்கு தந்த ஷரியத் சட்டங்களில் முக்கியமான சட்டம். அடுத்து மதீனாவினுடைய கட்டமைப்புகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிவுபடுத்துகிறார்கள். முதல்ல எந்த ஊருடைய வளர்ச்சி என்ன தெரியுமா? எதிரிய கரெக்டா கட்டுப்படுத்தி வச்சாதான் ஊர் வளரும். இல்லைன்னா அவன் ஏதாவது விஷமத்தனம் பண்ணிட்டே இருப்பான். எனவே மதீனாவிலே வாழுகிற யூதர்களை எல்லாம் கூப்பிட்டு எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் போட்டார்கள். என்னன்னா, ஊர்ல இருந்துக்கலாம், கண்ணியமா நீங்க இருந்துக்கலாம், உங்க மதப்படி நீங்க இருந்துக்கலாம், உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் முஸ்லிம்களுக்கு எதிராக விரோதமோ பகைமையோ சூழ்ச்சியோ அல்லது வெளியில இருக்கக்கூடிய எதிரிகளுடன் கைகோர்த்து நமக்கு எதிராக செயல்படுவதோ இது எதுவும் கூடாது என்று அத்தனை யூதர்களிடத்திலேயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தம் போட்டது இந்த முதல் வருஷத்தினுடைய நிகழ்வுகளில் முக்கிய நிகழ்வாகும். அன்பானவர்களே, அடுத்த ஒரு முக்கியமான நிகழ்வு, ஏற்கனவே திருமணமாகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசி முடிக்கப்பட்டு திருமணமாக இருந்த சூழ்நிலையில் இந்த ஆண்டுதான் நோன்புக்கு ரம்ஜானுக்கு பிறகு வருதல்ல ஒரு மாசம், ஷவ்வால் மாசம். அதில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவை திருமணம் செய்தார்கள். ஆயிஷா அம்மாவினுடைய திருமணம் அது அதனுடைய பல்வேறு சர்ச்சைகளுக்கு அப்பாற்பட்டு வரலாற்றை மாத்திரம் பார்ப்போம். ஷவ்வால் அன்றைக்கு பீடை மாசம் என்று பெயர். இன்னைக்கு நாம சபரு மாசம், சபரு கழிவு, சபரு பீடை இப்படின்னு எல்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி ஷவ்வால்ல எந்த நல்ல காரியம் நடக்காது. வீடு குடி போக மாட்டாங்க, தொழிலுக்கு போக மாட்டாங்க, புதுசா ஆரம்பிக்க மாட்டாங்க, எதுவுமே நடக்காது. சுபகாரியங்கள், திருமணம், அது இது ஒண்ணும் இருக்காது. ஷவ்வால்ல திருமணம் செஞ்சதை ஊர் உலகமே திரும்பி பார்த்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவோடு குடும்பம் கூடியதும் அதே ஷவ்வால் மாசம்தான். ஒரு ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவே சொல்லுவார்கள், ஷவ்வாலை பீடை என்கிறார்கள். நகஹனி ஃபி ஷவ்வால வ பனாபி ஃபி ஷவ்வால ஃபஅய்யு நிஸாஇன் அஹதா இன்தஹு மின்னி. என்னை கல்யாணம் பண்ணது நிக்கா பண்ணது ஷவ்வால்ல, எங்கூட குடித்தனத்தை ஆரம்பிச்சது ஷவ்வால்ல, தாம்பத்தியம் ஆரம்பிச்சது ஷவ்வால்ல. மற்ற மனைவிமார்களை விட நான் எந்த வகையில குறைஞ்சு போயிட்டேன்? நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ளவன். எங்கூட ரசூல்லா இருந்தாங்க, நான் ஒருத்தர் தான் கன்னி பெண்ணு. என் வீட்டுல இருந்தது தான் ரூஹு போச்சு, என் மடியில தான் ரூஹு போச்சு, எனது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நான் தோளில் சாய்த்திருந்த வண்ணம் தான் ரூஹு போச்சு. கடைசியாக எனது எச்சிலால் மிஸ்வாக்கை நான் பதப்படுத்தி தந்த எனது எச்சிலும் ரசூலின் எச்சிலும் கலந்த நிலையில் தான் அவர்களுக்கு ரூஹு பிரிந்தது. நான் எப்படி என்ன பாக்கியம் இழந்து விட்டேன்னு சொல்லுவாங்க. ஷவ்வால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முதல் வருஷத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமும் மதீனாவினுடைய உள்கட்டமைப்பை விரிவுபடுத்துகிறார்கள். ஒரு வருஷத்திலேயே இது எல்லாமே நடக்குது. இன்னும் என்ன செய்தார்கள் தெரியுமா? சுமார் சஹாபாக்களை எல்லாம் வர சொன்னார். முக்கிய சஹாபிகள் 90 பேர். அந்த 90 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து அவர்களோடு இன்னொரு மதீனா வாசியையும் ஒரு மக்கா வாசியையும் ஜாயின் பண்ணி முஆஹாத் என்கிற
சகோதரத்துவ ஒப்பந்தம் ஏற்படுத்தினார்கள். இனிமேல் நீங்க 2 பேர் தான் கூட்டு. நீங்க 2 பேர் தான் எல்லாம். இந்த மக்கா வாசிக்கு நீ மதீனா வாசியா இருக்கிறவரு எல்லாமே செய்யணும். வீடு, வாசல், மனைவி, உறவு, கடை எல்லாமே செய்யணும். அப்படி ஏற்படுத்தினாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால இருந்து வந்தவங்க. அங்கிருந்து மதீனால ஹாரிஜான்னு ஒருத்தர் இருந்தாரு. ஹாரிஜ் இப்னு சுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள கூப்பிட்டு நீங்க 2 பேரும் இனிமேல் ஜோடின்னு சொல்லிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க. இங்க வாங்க. மதீனால இருந்து ஒருத்தரை கூப்பிட்டாங்க. இத்பான் இப்னு மாலிக்னு பேர். அவரை கூப்பிட்டு இனிமேல் நீங்க 2 பேரும் தான். சகோதரத்துவ ஒப்பந்தம் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு 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 சொல்றாங்க. ரொம்ப பிரபலமான மதீனால இருக்கிற சஹாபி சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவரை கூப்பிட்டு மக்கால இருந்து வந்த அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு நீங்க 2 பேரும். இப்படியே 2 பேரா இணைச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க மதீனா வாசிகள்ல ரொம்ப அமைதியான ஒரு குணமான ஒரு சலாமா ரலியல்லாஹு அன்ஹு. சலாமாவை கூப்பிட்டு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு இனிமேல் நீங்க 2 பேரும். இப்படி 90 பேர் ஜோடி ஜோடியாய் சகோதரத்துவ உறவை ஏற்படுத்தினார்கள். இதன் மூலம் மக்காவிலே இருந்து வந்தவர்களுக்கு அகதிங்கிற நினைப்பு கூட வரல. கனவுல கூட அவங்க அகதியா இருக்கணும்னு நினைக்கல. நமக்கு ஒரு குடும்பம் மதீனாவில் அப்படிங்கிற மாதிரி எல்லா குடும்பங்களோடு பிணைப்பை ஏற்படுத்தினார்கள். அநேகமாய் உலக வரலாற்றில் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு அகதிகளாக போனவர்கள் 2ஆம் தர குடிமக்களாகத்தான் நடத்தப்படுவார்கள். ஆனால் முதல் தரத்தில் மதீனாவில் வீடு வாசலோடு அவர்களின் சகோதரர்களாக மாறிப்போகும் அதிசயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த வகியினுடைய அந்த அறிவு ஜீவியின் யுக்தியில உருவான முடிவு. இது எல்லாமே ஹிஜ்ரி 1ஆம் ஆண்டு நடந்தது. 1ஆம் ஆண்டின் முக்கியமான நாட்களை கடந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வருடங்களின் நிகழ்வுகளை பார்ப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இஸ்லாமிய வளர்ச்சியை அன்றைக்கு மதீனாவில் துவங்கிய இந்த வளர்ச்சியை கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் நீட்டிக்க செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.